அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன். ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? இந்த விளாக்லாம் எடுத்து ரொம்ப நாளாச்சு. வீடியோ போடனே தோடல, அதனால அப்படியே விட்டுட்டேன். இப்போ தான் எல்லா வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். இப்போ நாங்கள்லாம் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா ஸ்கூலில் ஒரு கூப்பன் கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னா ஒரு எக்ஸிபிஷனுக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்கள் ஊர் சைடில் உள்ளவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் பல மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு, இப்போ தான் அவங்க வீடியோவே போடுறாங்க அந்த மாதிரி நினைப்பீங்க. என்ன பண்ணுறது, எனக்கு இப்போ தான் போட டைமே கிடச்சிச்சு. பாப்பாவை தவிர மற்ற எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்தாகணும் இல்லையா? ஸோ அதனால் எல்லாருக்குமே டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போயாச்சு. உள்ளே என்ன தீமில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவதார் தீமில் தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்ன ஒன்று, போகிற நடக்கிற பாதை தான் ஒரே கல் முள்ளமாக இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு இந்த தீம்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மற்றபடி வேறு எந்த குறையும் இல்லை. அவதார் தீம்லாம் சூப்பராக இருந்தது. எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் நிறைய எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பொறுமையாக அழகாக பார்த்துட்டு அப்படி வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா நான் எடுத்தோடனே எங்களுடைய ஃபேவரட்டான கேம் வச்சுருந்தாங்க. இது எதனால் பிடிச்சிச்சின்னு தெரியல. ஸோ ரொம்பவே பிடிச்ச கேம் எங்கள் எல்லாருக்குமே. ஸோ இதை கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்துருச்சு. அவ்வளோ மழை, 1 hour ஆச்சு மழை நிற்கிறதுக்கு. மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் மாதிரி இருந்தது. ஸோ அது டிராயிங் காம்படிஷனுக்காக வச்சுருந்தாங்க போல். அந்த இடத்துல ஃபுல்லாகவும் தண்ணியுமே வந்துருச்சு, நிற்க கூட இடமே இல்லை. ஒரு வழியாக பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ பிள்ளை ரொம்பவே அழுதுட்டா. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ண வந்திருந்தா. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் சரி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா 1/2 hour லேட் ஆகிடுச்சு டேபிள் கிடைக்கவே. ஏன்னா வீக்கெண்ட்னால டேபிள் எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒரு வழியாக டேபிளும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்தும் ஆர்டர் பண்ணியும் ஒரு 15 minutes லேட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது சூப்பு வந்திருந்தது. ஸோ அதை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு. அன்றைக்கி நாங்கள் நூடுல்ஸ் அப்புறம் ஷவர்மாலாம் வாங்கி சாப்பிட்ருந்தோம். அப்புறம் ப்ரௌனியும் சாப்பிட்ருந்தோம். ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக தம்பியை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாக் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.